அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து படிக்க வைப்பாங்க. சரி, ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு 18 வயசில் காலேஜில் கால் எடுத்து வைக்கும்போது ஒரு வைராக்கியம் ஒன்று வரும். இனிமேல் வீட்டில் காசே கேட்கக்கூடாது. வைராக்கியத்தில் முடிவு எடுக்கிறதெல்லாம் ஈஸி, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காலேஜுக்கு போகும்போது காலையில் கால் வயிறு சாப்பாடு, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, ஈவினிங் போகணுன்னு ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாபுக்கு போய்கிட்டு, லீவில் ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட காசு வாங்கிட்டு ஊருக்கு போகிறது, அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. பிடிச்ச வேலை தான் செய்யல, சரி கிடைச்ச வேலையை செய்வோம்ட்டு வேலை செய்வோம். அது நமக்காக இல்லை, நம்ம ஃபேமிலிக்கும் சேர்த்து தான். எப்படியாவது மேலே வரணும் அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு படி போய் ஏதாச்சும் செஞ்சு லைஃப்பில் எப்படியா மேலே வரணும்னு பார்த்தா ஒரு சிலவன் வந்து அப்போ தான் சொல்லுவான், ஏன்டா இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு. நான் பறக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டால் அவவும் ஒரு கதை சொல்லுவான். அதெல்லாம் காதிலே வாங்காமல் நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும். உசுரை போட்டு மூச்சை கொடுத்து முட்டி மோதி எல்லாத்தையும் கடந்து நம்ம சந்தோஷம், காதல், வயசு, சின்ன சின்ன ஆசை இது எல்லாத்தையும் இழந்தா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் வெல்ல போராடுற நான் உள்பட அனைவருக்கும்